ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் இனிய நாமத்தினாலே கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு இந்த மாலை வேளையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் மூலமாகவும் எங்கள் மூலமாகவும் தேவனை சந்திப்பதற்கு நமக்கு கொடுத்த இந்த இணைப்புக்காக நான் உங்களுக்கும் தேவனுக்கும் நன்றி செலுத்துகின்றோம். ஆகவே இந்த மாலை வேளையிலே அவருடைய சிறிதான ஒரு தியானத்துக்குள்ளாக நாங்கள் கடந்து செல்லுவோம். இந்த நாட்களிலே நாங்கள் அந்த தியானத்துக்குரிய காரியம் நாங்கள் பார்க்கின்ற வேளைகளிலே ஆவிக்குரிய பக்குவம் அடைதல் என்ற ஒரு தலைப்பின் கீழே ஒரு சில காரியத்தை மாத்திரம் நாங்கள் பார்த்து நாங்கள் கடந்து செல்ல போகிறோம். ஆவிக்குரிய பக்குவம் அடைதல் என்பது எப்படி பெறலாம் என்பதை நாங்கள் முதலாவது அறிந்திருக்க வேண்டும். அது தேவனுடைய உதவியோடு கூட தேவனுடைய அனைத்து நன்மையான காரியங்களையும் நாங்கள் கிட்டி சேர்ந்து அவருடைய சரியான சத்தியத்துக்கூடாக நாங்கள் அறிந்து கொள்ளுகிற பொழுது மட்டுமே இதை நாங்கள் சரியாக எப்படி இதை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்பதை அதனூடாக நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே நாங்கள் இந்த முதலாவது காரியத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த நாட்களிலே 1 கொரிந்தியர் 13 அதிகாரம் 11 வசனம் சொல்லுகின்றது, குழந்தைத்தனம் மாற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம். எப்படி நாங்கள் ஆவிக்குரிய பக்குவம் அடைதல் என்ற காரியத்தில் பார்க்கிற பொழுது எப்படி நாங்கள் பெறலாம் என்று சொன்னதை பார்க்கின்ற நேரம் எங்களுடைய குழந்தைத்தன்மைகள் இந்த நாட்களிலே அது மாறும் பொழுது மட்டுமே நாங்கள் இந்த நாட்களிலே ஒவ்வொரு ஆவிக்குரிய பக்குவமான நன்மையான ஆசீர்வாதமான காரியங்களை நாங்கள் நிச்சயமாகவே பங்கடைய முடியும் என்பதை குறித்து நாங்கள் நிச்சயமாக அறிந்திருக்கின்றோம். ஆகவே நாங்கள் ஆலயங்களிலே வருகிற பொழுது மட்டுமல்ல, வீடுகளிலே நாங்கள் வருகிற பொழுது மட்டுமல்ல, நாங்கள் தேவனுடைய வார்த்தையை எப்பொழுது நாங்கள் கேட்க ஆரம்பிக்கின்றோமோ அன்றையிலே இருந்து நாங்கள் குழந்தைகளாகத்தான் முதல் நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். ஆனால் தேவனுடைய வல்லமையானது எங்களுக்குள்ளே நாளுக்கு நாள் அந்த குழந்தைத்தனம் மாற்றப்பட வேண்டும் என்று விரும்புகிறபடினாலே நாங்கள் ஒவ்வொரு நாட்களிலும் அந்த வேத வசனத்தை தியானித்து அதை சரியாக கவனம் எடுத்து நாங்கள் எங்களுக்குள்ளே இருக்கின்ற இந்த குழந்தைத்தன்மை மாற வேண்டும் என்று தேவனோடு கூட விசுவாசித்து நாங்கள் கேட்கின்ற பொழுது மட்டுமே அந்த சிறு குழந்தையின் தன்மையாயிருக்கின்ற எல்லா விதமான செயல்பாடுகளும் மாற்றமடைந்து ஆவிக்குரிய காரியத்திலே நாங்கள் நிச்சயமாகவே தேவனுக்குள்ளே ஒரு பக்குவம் அடையப்பட்ட ஒரு நிலைமைக்கு வர முடியும் என்பதை நாங்கள் இந்த முதலாவது காரியத்தில் நாங்கள் இதை பார்க்கின்றோம். இரண்டாவது காரியத்தை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் புத்தியில் தேறுகின்றவர்களாய் காணப்பட வேண்டும். இந்த நாட்களிலே நாங்கள் 1 கொரிந்தியர் 14:20 நாங்கள் பார்க்கிற பொழுது புத்தியிலே நாங்கள் தேறுகிறவர்களாய் இருக்க வேண்டும். எந்த நாட்களும் படிப்படியாக தேவனுடைய வார்த்தையை நாங்கள் கவனம் செலுத்தி தேவனுடைய வார்த்தையை நாங்கள் எப்பொழுதும் வாசித்து சிந்தித்து தியானம் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களிலும் நாங்கள் நிச்சயமாகவே எங்களுடைய புத்தி சிந்தைகின்ற தளம் நாளுக்கு நாள் மாற்றமடையப்படுகின்ற பொழுது நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நாங்கள் தேற்றப்படுகிறவர்களாய் நாங்கள் தேவனுக்குள்ளே இன்னும் பலப்படுகிறவர்களாய் இன்னும் அதிகமாக தேவனுக்குள்ளே என்னென்ன காரியங்களை நாங்கள் செய்ய வேண்டுமோ அந்தந்த காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் ஊடாக நாங்கள் செய்யத்தக்கதாக தேவன் நமக்கு கொடுத்த அந்த ஞானத்தினாலும் அறிவினாலும் தெளிவினாலும் நாங்கள் புத்தியிலே எப்பொழுதும் நாங்கள் கவனம் உள்ளவர்களாய் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நற்சிந்தையை தேவனுக்குள்ளே காத்து கொள்ளுகிற பொழுது மட்டுமே நாங்கள் நிச்சயமாய் ஆவிக்குரிய காரியத்திலே ஆவிக்குரிய வழிநடத்திலே நாங்கள் எப்பொழுதும் தேற்றப்பட்டவர்களாய் மற்றவர்கள் முன்னிலையில் நாங்கள் எப்பொழுதும் பாவிக்கப்படுகின்றவர்களாய் கர்த்தருக்குள்ளே நாங்கள் எப்பொழுதும் வழிநடத்தப்படுகின்றவர்களாய் காணப்படும் என்பதை நாங்கள் இந்த இரண்டாவது காரியத்திலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இன்னும் ஒன்றை நாங்கள் மூன்றாவது காரியத்தில் நாங்கள் பார்க்கிற பொழுது கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்தொடர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் மூன்றாவது காரியத்தை நாங்கள் இதிலே பார்க்க இருக்கின்றோம். ஆகவே கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்தொடர எபேசியர் 4:13 வசனத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அவர் எப்படி போதித்தார், எப்படி ஜனங்களோடு அணுகினார்,
எப்படி சிறுபிள்ளையோடு கூட அணுகினார், ஒரு வாலிபனோடு கூட எப்படி அணுகினார், ஒரு முதியோரோடு கூட எப்படி அணுகினார், எப்படி அவர் அழைக்கப்பட்ட 12 அப்போஸ்தலரோடு கூட எப்படி அணுகினார். அப்படிப்பட்ட காரியத்திலே நாங்கள் கவனம் செலுத்துகின்ற பொழுது அவருடைய அடிச்சுவடுகள், எவ்வளவு பாடுகள் வருகிற பொழுது, வேதனை வருகிற பொழுது, துன்பங்கள் வருகிற பொழுது, பலவிதமான காரியங்களில் அவர் முகம் கொடுக்கின்ற ஒவ்வொரு வேளைகளிலும் அவர் எப்படி அந்த காலம் நேரம் வேளையிலே எப்படி பிதாவின் சித்தத்தின் ஊடாக எல்லாவற்றையும் கடந்து சென்று மேற்கொண்டு பிதாவின் நாமத்தையும் பிதாவின் வார்த்தையும் அவர் சரியாக செயல்பட்டு சென்று இன்றைக்கு அவர் பிதாவின் வலது பார்சத்திலே அங்கே வீற்றிருக்கின்றது போல நாங்களும் ஒவ்வொரு காலங்களிலே நேரங்களிலும் உபத்திரமாக இருக்கலாம், வேதனையாக இருக்கலாம், பாடாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அந்த நேரத்திலே நாங்கள் சரியாக அவர் சொன்ன வார்த்தையும் படி மட்டுமே நாங்கள் நடக்கின்ற பொழுது எல்லாவற்றையும் அவருக்குள்ளே மேற்கொண்டு நாங்கள் அவருடைய அதாவது அடிச்சுவடுகளை பின்பற்றிக் கொண்டோம் என்பதை நாங்கள் இதிலே காணக்கூடியதாக இருக்கின்றது. அவர் நமக்கு கொடுக்கப்பட்ட உபதேசம், அந்த வார்த்தைகள் எல்லாவற்றையும் நாங்கள் கவனித்து சரியாக செயல்படுகிறது மட்டுமே நாங்கள் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகின்ற நாங்கள் ஊழியக்காரனாகவும் ஊழியக்காரியாகவும் நாங்கள் சீசர்களாகவும் இருக்க முடியும் என்பது குறித்து நாங்கள் இதிலே தெளிவாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இன்னும் 4வது காரியத்தை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், சுவிசேஷத்தின் ஆழமான சத்தியங்களில் நாங்கள் பங்கு கொள்ள வேண்டும். 4வது காரியத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, இந்த குழந்தைத்தன்மை மாற வேண்டும் என்றால் சுவிசேஷத்தின் ஆழமான சத்தியங்களில் நாங்கள் பங்கு கொள்ள வேண்டும். இதிலே நாங்கள் பார்க்கின்றோம், சுவிசேஷம் தேவனுடைய வார்த்தையை எல்லா இடங்களிலும் நாங்கள் எப்பொழுதாவது சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் என்று சொல்லப்படுகிறது போலவும் நாங்கள் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமை, அது எங்கள் மீது விழுந்த கடமை இருக்கின்றபடினாலே அந்த சத்தியத்தை எடுத்து சென்று நாங்கள் கிராமங்களிலே பட்டணங்களிலே ஒவ்வொரு வேளையிலும் எப்படியான விதத்திலே நாங்கள் அந்த சத்தியத்தை விதைக்கின்ற பொழுது நாங்கள் மற்றவர்களை தேவனுக்குள்ளே கொண்டு வரவும் அவரை சத்தியத்தை சரியாக அவர்களுக்கு விதைக்கவும் நாங்கள் அழைக்கப்பட்டு செயல்படுகிற வேளையிலே எங்களுக்குள்ளே இருக்கின்ற அந்த குழந்தைத்தனமானது மாற்றமடைந்து வந்து நாங்கள் சீசர்களுடைய நிலைப்பாட்டுக்குள்ளே நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம் என்று எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாங்கள் 14ஆம் வசனத்தை நாங்கள் இதிலே பார்க்கிறோம். ஆகவே சுவிசேஷத்தின் ஆழமான சத்தியங்களை நாங்கள் அறிந்த பிற்பாடுதான் நாங்கள் தேவனுடைய வேலையை எப்படி செய்யலாம், எப்படிப்பட்ட இடத்திலே சரியான விதத்தை நாங்கள் பேசலாம், கதைக்கலாம் என்பதை குறித்து சரியாக ஞானத்தோடு கூட ஆண்டவர் சொல்றார், புத்தி உள்ள தேவனுக்கு எந்தெந்த இடங்களில் நாங்கள் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று அவருக்கு தெரியும். அவரோடு கூட அடிச்சுவடுகள் நாங்கள் பின்பற்றி வருகிற நேரம் சரியான இடத்திலே சரியான வார்த்தைகளை விதைக்கத்தக்கதாய் தேவன் நமக்கு ஞானத்தையும் அறிவையும் தெளிவையும் விவேகத்தையும் நமக்கு கொடுப்பார் என்பதும் அதனூடாக நாங்கள் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வருவதற்கும் அவருடைய சுவிசேஷத்தின் காரியங்களில் அற்புதங்கள் அடையாளங்கள் செய்வதற்கும் நாங்கள் பார்க்கிறோம். அங்கே மார்க்கில் பார்க்கும்போது அற்புதங்கள் அடையாளங்களினாலே அவருடைய வசனத்தை உறுதிப்படுத்தின சொல்லி அங்கே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே மார்க்கு சுவிசேஷத்திலே நாங்கள் பார்க்கிற பொழுது அங்கே அவருடைய அப்போஸ்தலர்களுடைய நடந்த அடையாளங்களினாலே அங்கே நாங்கள் பார்க்கின்றோம் வசனத்தை உறுதிப்படுத்தினார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே அதே போல அன்பான தேவனுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எப்பொழுதும் சரியான விதத்திலே காணப்படும். நாங்கள் 20ஆம் வசனம் வாசிக்கிறோம் பாருங்கள். மார்க்கு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 20ஆம். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து கிரியைகளை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே சுவிசேஷம் அறிவிக்கின்ற நேரம் நாங்கள் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கின்ற நேரம் கர்த்தருடைய வார்த்தை நாங்கள் உறுதிப்படுத்துகிறவர்களாய் நாங்கள் காணப்படுகின்றோம் என்பதை இதில் நாங்கள் நிச்சயமாக அறிந்திருக்கின்றோம். இன்னொரு காரியத்தை பார்த்து நாங்கள் முடிக்க இருக்கின்றோம். இந்த காலங்கள் பார்க்கிறோம், சோதனையில் வெற்றி பெறுவோம் என்று நாங்கள் குழந்தைத்தனம் எங்களுக்குள்ள இருக்கும் என்றால் சோதனை வருகிற நேரம் நாங்கள் அந்த இடத்திலே சரியாக எப்படி செயல்படலாம் என்று நமக்கு தெரியாமல் காணப்படும். ஆனால் நாங்கள் வளர்ந்திருப்போமானால் நாங்கள் இந்த நாட்களில் சோதனையிலே ஒவ்வொரு நேரமும் வருகிற பொழுது அந்தந்த நேரத்தில் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்பதை குறித்து
குறித்து அங்கே 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே நாங்கள் இதை பார்க்கின்றோம். ஆகவே இப்படிப்பட்ட விதத்திலே நாங்கள் எப்பொழுதும் சோதனைகள், வேதனைகள், துன்பம், அவமானம், பிரச்சனைகள், ஊழியத்தின் பாதத்திலே அடிச்சுவடுகளிலே பின்பற்றி போகின்ற பொழுது அந்தந்த இடங்களிலே நாங்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் என்பதை குறித்து உங்களுக்கு நாங்கள் இந்த மாலை வேளையிலே ஒரு சந்தோஷமான ஒரு நற்செய்தியை உங்களுக்கு அறிவித்து, இதுவரை நமக்கு தேவன் நமக்கு செய்த எல்லா நன்மைகளை நினைத்து ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உங்களை நாங்கள் சகலவிதமான ஆசீர்வாதத்தினால் ஆசீர்வதித்து தங்கள் இல்லங்களுக்கு கடந்து செல்லும்படியாய் இயேசுவின் மூலம் வாத்தி கர்த்தருடைய வார்த்தையினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். நல்ல பிதாவே, இதை பார்த்த உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். எங்கள் காணொளிகளை பார்க்கவும் அவைகள் மூலமாக நீங்கள் பயன்பெற விரும்பினால் டிக்டாக் காணொளி வாயிலாக கோட்ஸ் சர்ச் என்று நீங்கள் காணலாம். யூடியூப் மூலமாக எங்கள் வார்த்தைகளை கேட்க தாங்கள் விரும்பினால் பாஸ்கர் தாஸ் என்ற ஐடி ஊடாக உண்மைகளை அறிந்து கொள்ளலாம். உண்மையை அறிந்து கொள்ளுங்கள். உண்மை உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் விடுதலையாக்கும். ஆமேன்.